அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பித்தல் கூட ஒரு விதமான அறம்தான். அந்த அறத்தை செய்கிறதுக்காக இந்த சேனலை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். அதை விட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் வரக்கூடிய சட்ட கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சட்டத்துறையில் ஏற்படக்கூடிய சில வித மாற்றங்களையும் டெவலப்மெண்ட்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். அதன்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீதிமன்றங்கள் எல்லாம் புறக்கணித்த நிலையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிட்ருக்காங்க. அது எதற்காக நம்ம பார்க்கும்போது 3 விதமான சட்டங்கள், புது சட்டங்களை கொண்டு வராங்க. அதாவது மாற்றாக வேறு 3 சட்டத்திற்கு மாற்றாக 3 சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம், அதாவது ஐபிசி தெரியாதவங்க இருக்க முடியாது. அதே போல் சாட்சியல் சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த 3 சட்டத்தையும் மாற்றி தான் இன்னைக்கு மத்திய அரசு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சேனலில் முதல்ல பார்க்க போகிறது த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. அதாவது ஒரு வழக்கை எப்படி புலன் விசாரணை செய்யணும், எப்படி நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த நடைமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் மாற்றாக வந்தது தான் த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. அதாவது நம்ம தமிழ் குடும்பத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி வடமொழி பேர்களை வச்சு நம்ம அழகு பார்க்குறோமோ அதே போல தான் மத்திய அரசு பண்ணியிருக்க மிகப்பெரிய தப்பு என்னென்ன, தமிழ் வரக்கூடிய, ஆங்கிலத்தில் வரக்கூடிய, அந்தந்த மொழிகளில் வரக்கூடிய சட்டத்திற்கு பொதுவாக ஒரு வடமொழி பேரை வச்சிருக்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சட்டத்தில் நிறைய சாதக பாதகங்கள் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா முழுமையாக இந்த சட்டத்தை பற்றி தெளிவு இருக்கணும். சட்ட மாணவர்களாகட்டும் வழக்கறிஞர்களாகட்டும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம்னு வந்திருக்குன்னு அதை பற்றிய தெளிவும் புரிதலும் நமக்கு இருக்கணும். சாதகங்கள் நிறைய இருந்தாலும் காவல்துறையிட்ட அதற்கான அதிகாரம் அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால மிகப்பெரிய சமூகத்தில் சில மாற்றங்கள், தேவையில்லாத தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் பொதுமக்களுக்கு இடையில் இந்த சட்டம் ஏற்படுத்துது. எல்லா விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவோடையே பார்க்க பழகுவோம். சரி வாங்க, இந்த சேனலில் இந்த பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கீதாவை தமிழில் உங்களுக்கு புரியும்படி நாங்கள் சொல்லித்தரோம். இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023. உங்களுக்கு வடமொழியில் அந்த வார்த்தையை சொல்ல பிடிக்கலன்னு இனிமேல் நீதிமன்றங்களில் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு என்று கூட நீங்கள் குறிப்பிடலாம். இந்த சட்டத்தில் 39 சாப்டர்ஸ் இருக்குது, 531 பிரிவுகள் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் சைனோட இந்த ஆக்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த ஆக்டில் 15 விதமான புது செக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே விக்டிம்காகவும் அக்யூஸ்டுக்காகவும் ஸ்பீடி ட்ரையலுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு டிஜிட்டல் உலகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். டிஜிட்டல் உலகம்னு நம்ம ஃபோன் இல்லாமல், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சம்மனை எப்படி சர்வ் பண்ணலாம், எதிரி எப்படி நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தலாம், வர முடியாத விட்னஸை எப்படி நீதிமன்றத்தில் விசாரணை செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி என்னோட புரிதல் படி பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் எல்லாமே பலவித முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் வந்ததாகவே நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் சொல்லப்பட்ட தீர்ப்புகளுடைய அடிப்படையில் இந்த ஆக்டெல்லாம் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்றது மறுக்கவே முடியாது. பல குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதிக்கு கூட தண்டனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படையாக இருந்தது. அதே அடிப்படையானதில் பார்த்திங்கன்னா எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் தான் நம்முடைய முன்னாடி இருந்த சட்டங்கள்லாம் இருந்ததா நான் பார்க்குறேன். இப்போ இருக்க சட்டத்தில் விக்டிம், அதாவது பாதிக்கப்பட்ட நபருடைய நலனை கருத்தில் கொண்டு பலவிதமான உரிமைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டோட முக்கியமான ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன், அதாவது நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா
பல நாட்களுக்கு நீதிமன்றத்துக்கு அலைஞ்சிட்டே இருந்த அந்த அலக்களிப்பு நிலையை மாற்றணுன்றதுக்காக ஸ்பீடி ட்ரையலை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஃபேர் ஜஸ்டிஸ் கொடுக்கணும், விக்டிம்க்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், எந்த விதமான டிலேவும் இல்லாமல் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களுக்கான ஜஸ்டிஸ் வழங்கணுன்றது தான் இந்த சட்டத்துடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. சட்டம் 1/7/2024 அப்புறமா நடக்கக்கூடிய அஃபென்ஸுகளுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். இதை ஷார்ட்டாக சொல்லணுன்னா BNSSன்னு சொல்லுவாங்க. இந்த சட்டத்தில் காவல்துறைக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருந்தாலும் அவர்கள் ரொம்ப நாளாக இந்த வழக்கில் புலன் விசாரணை செஞ்சிட்ருக்க நிலையை கடைபிடிக்க முடியாது. அதற்கான கால அவகாசங்களையும் அழகாக இந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டில் விக்டிம்ங்கிறவங்கள டிஃபைன் பண்ணுறாங்க. பழைய CRPCலையும் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க 2WAல. இங்கே பார்த்தீங்கன்னா புது ஆக்டில் 2 subclass 1 subclass small y அதுக்கு கீழே விக்டிம்ங்கிறவங்கள டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது victim means a person who has suffered any loss or injury caused by reason of act or omission of the accused person and includes the guardian or legaler of such victim என்று சொல்கிறாங்க. இங்கே கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே முன்னாடிலாம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா எங்கே சம்பவம் நடந்துச்சோ அந்த இடத்துல மட்டும்தான் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய முடியும். ஆனால் இனிமேல் விக்டிமோ இல்லை அந்த அஃபென்ஸை பற்றி தெரிஞ்சவங்களோ 0 எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். அது என்ன 0 எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த அஃபென்ஸ் நடக்குது தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே ஒரு மெயில் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணலாம். இல்லை எந்த இடத்துல உங்களால் போய் சொல்ல முடியுமோ அந்த இடத்துல அந்த காவல் நிலையத்தில் போய் சொல்லலாம். இது வாட்ஸ்அப் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாகவோ அந்த ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனுக்கு வேணாலும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். அப்படி கம்யூனிகேட் பண்ண அந்த ஒரு விஷயத்தை போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அப்போதைக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்வாங்க. அந்த முதல் தகவல் அறிக்கைக்கு பேர் தான் 0 எஃப்ஐஆர். இது புது சட்டம் செக்ஷன் 173ல் எஃப்ஐஆரை பற்றி சொல்கிறாங்க. புலன் விசாரணையை பற்றி எப்பொழுதுமே பாதிக்கப்பட்ட நபருக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது விக்டிம்க்கு இருக்க மிகப்பெரிய ரைட் என்னென்ன, என்ன ஸ்டேஜில் அந்த புலன் விசாரணை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கக்கூடிய ரைட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனல் ரிப்போர்ட் போலீஸ் போய் இறுதி அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. அந்த இறுதி அறிக்கையின் நகலையும் பாதிக்கப்பட்ட நபருக்கு 230 பிரிவு 230 கீழே கொடுக்கணும். அதுவும் அவங்க ஒரு வழக்கறிஞரை நியமிச்சிருந்தா அந்த வழக்கறிஞருக்கு அந்த காப்பியை கொடுக்கணுன்றதையும் சொல்கிறாங்க. விக்டிம் ஒரு வழக்கறிஞரை தனக்காக நியமிச்சிருக்க பட்சத்தில் அந்த வழக்கறிஞர் குறித்த அனைத்து விபரத்தையும் அந்த காவல் நிலையத்திற்கு RPID மூலமாக தெரியப்படுத்தணுன்றதும் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. இதுபோல் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் காவல்துறையால் புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுடுச்சுன்னா அந்த வழக்கு திரும்ப பெறக்கூடிய அதிகாரங்கிறது அரசுக்கும் அரசு உதவி வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கும் மட்டும்தான் அதிகாரம் இருந்துச்சு. இப்போ அந்த வழக்கை திரும்ப பெறும் பொழுது இந்த நடைமுறைகளை நீதிமன்றம் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல விக்டிம் இருக்கணும், பாதிக்கப்பட்ட நபருடைய கருத்தையும் கேட்டு அதை பதிவு செய்யணும். அவங்களும் இந்த விட்ராயல் ப்ரொசீடிங்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருப்பாங்கன்றதும் முக்கியமான அம்சமாக இருக்குது. பிரிவு 360 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த 3 புதிய சட்டங்களையுமே பார்த்தீங்கன்னா பெண்களையும் குழந்தைகளையும் மையப்படுத்தியே வந்திருக்கு. ஏன்னா ஒரு அரசுங்கிறது அமைதியான நிலையில் வளர்ச்சி அடைந்த அரசாக இருக்கணும்னா அதுக்கு அந்த சமூகம், குழந்தைகளும் பெண்களும் மிக முக்கிய பங்காக இருப்பாங்க. அவங்களோட வளர்ச்சி, அவங்களோட மனநிலை, அவங்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. பிரிவு 396 பார்த்தீங்கன்னா விமன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமை பற்றி சொல்கிறாங்க. அதுவும் இந்த விமன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமை ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் அரசு தரப்பிலிருந்து பெண்களுக்கான இழப்பீடை வழங்குறத பற்றி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அணுகணுங்கிறத பற்றியும் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. விக்டிமோட ரைட்டை பற்றி இந்த புது ஆக்டில் இவ்வளோ டீட்டெயிலாக போகிறதுக்கு முக்கியமான காரணமான தீர்ப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ராம்பால் வர்சஸ் ஸ்டேட் தான்.
புதிய சட்டங்களை இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ காத்திருங்கள். இன்னும் நிறைய இந்த சட்டத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய புது புது நல்ல விஷயங்களை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண காத்திருக்கோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சட்டம் சார்ந்த பொதுமக்களுக்கும் நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போலீஸ் எப்படி கஸ்டடி எடுக்கிறாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.